காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான உடைச்ச முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், காரத்தூள். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூனு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி நம்ம சில்லி பவுடர் போட்டோம், க்ரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதை நல்லா வேக வச்சுக்கலாம். 7 நிமிஷங்க அப்புறம் கிரேவி நல்லாவே திக்காயிடுச்சு. கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். உடைச்சி ஊற்றிட்டு உடனே கலராதீங்க. அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஏன்னா நம்ம பண்ணுறது உடைச்ச முட்டை குழம்பு. ஸோ அதனால் நல்லாவே ஒரு பக்கம் வெந்தக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. ஸ்டார்டிங்கே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அது குட்டி குட்டியாக ஆகிடும். பெரிய பெரிய பீசஸாக இருக்காது குழம்புல. முட்டைக்கு லைட்டாக தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை மேலே கொஞ்சமாக பெப்பர் தூளும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா வெந்துடும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. நம்மளோட டேஸ்டியான உடைச்ச முட்டை கிரேவி ரெடி. தோசை, இட்லி, சாப்பாடுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.